மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் என்பது இன்னைக்கு வந்த ஒரு முறை என்பது கிடையாது மாஸ்டர். எத்தனையோ மாஸ்டர்ஸ்கள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தியான முறையை நமக்கு எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்குமே புரியல, யாருக்குமே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அதற்காக தியானம் என்பது ஒரு புது முறை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு தெரியுது. உலகம் முழுவதும் ஆன்மீக விஞ்ஞானிகள் எல்லோரும் இந்த தியானத்தை பற்றி அற்புதமான விளக்கம், அற்புதமான பயிற்சி செய்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுல 5000 வருடங்களுக்கு முன்னாடி பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் இந்த தியானத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 பாயிண்ட், அந்த 8 பாயிண்ட் தான் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஆன்மீக பாதையில் வெற்றி அடைவதற்காக ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஃபார்மேட் பண்ணி நமக்கு எல்லாருக்குமே கொடுத்தவர் பதஞ்சலி மகர்ஷி. அவர் சொன்ன விஷயம் எது அப்படின்னா 8 பாயிண்ட்கள்: யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அப்படின்னு சொல்லி 8 பாயிண்ட். இதுல யமம் அப்படின்னா இந்த ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி அப்படின்றது வரணும், எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட 5 பாயிண்ட்டுகள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்டுகள் யாருக்குமே கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மாஸ்டர்ஸ். அதுக்காக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு முடியாதப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. அந்த 5 பாயிண்ட்டுகள் எது அப்படின்னா, யமா அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல், கொள்கைகள். நமக்கு எலிஜிபிலிட்டி வரணும் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்கள் எது அப்படின்னா, அஹிம்சா, சத்தியம், ஆஸ்தேயம், அபரிகிரகம், பிரம்மச்சரியம். இந்த 5 விஷயங்களும் நீங்க பியூரா ஃபாலோ ஆயிருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உள்ள வாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நியமம், அதாவது டிசிப்ளைன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கணும். எந்த செயல் செய்தால் அதுல திரும்பி 5 பாயிண்ட்கள் இருக்கு. சௌச்ச, சந்தோஷ, தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதான அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட்கள். யாரெல்லாம் சரியான வாழ்க்கை முறையில இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில நம்முடைய ஹேபிட்ஸாவே இருக்கும். யார் செய்யறாரு தபஸ், யார் செய்யறாரு கிளென்லினஸ், சௌச்சம் அப்படின்னா கிளென்லினஸ், சந்தோஷம், எந்த செயல் செய்தாலும் நம்முடைய உடல், மனம் மற்றும் செயல் இந்த 3மே ஆனந்தமா இருக்கணும் எந்த செயல் செய்தாலும். சுவாத்தியாய, அதாவது நம்ம பற்றி நம்ம ஸ்டடி பண்றதுக்கு. யார் செய்யறாரு நம்ம பற்றி நமக்கு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாமே எப்பவுமே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வியாபாரம் எப்படி நடக்குது, நம்முடைய வியாபாரம் என்ன அப்படின்றது யாரும் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஈஸ்வர பிரணிதானம், அதாவது கடவுள்மார்களை எப்படி பார்க்கறது, இது எல்லாம் முடியவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் இருக்கும்போது இந்த யமம் நியமம் அப்படின்றது தான் முதலாவது 2 பாயிண்டாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, பெற்றோர்கள் எல்லாருமே சின்ன வயசு குழந்தைகள் அவங்க பரவுறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருக்கும் போதே ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே சொல்லி வளர்த்தார். 5 வயசு வரும்போது ஒரு பிரம்ம ஞானியாக இருப்பாங்க. அந்த பிரம்ம ஞானத்தை அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா தியானம், சுவாத்தியாயம் இது எல்லாமே சொன்னா அவங்களுக்கு புரியுது. அதற்காக அவங்க யமம் நியமம் அப்படின்றது முதல்ல வச்சிருந்தாங்க. இப்போ இந்த காலத்துல யமம் நியமம்னா யாருக்கும் தெரியாது. ஆனா மீதி பாயிண்ட் எல்லாமே ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி இது எல்லாமே அடைந்தால் ஆட்டோமேட்டிக்கா யமம் அப்படின்னா என்ன, நியமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுதான் பத்ரிஜி அவங்க ஆரம்பத்துல பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே யோசனை பண்ணி, இது யமம் நியமம் அப்படின்றது மேலே இருந்த யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லி கீழே கொண்டு வந்தார். அதுதான் பிரமிட் தியான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஆசனம் அப்படின்னா என்ன, சுகமான ஆசனம், கம்ஃபர்டபுள் போஸ்டர்ல உட்காரணும். முதல்ல எல்லாமே யோகா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ பத்மாசனம் பண்ணாலும், காம்ப்ளெக்ஸ் போஸ்டர்ஸ் அப்படின்னாலும்,
உட்கார முடிஞ்சிடும் அவருக்கு. இப்போ யார் பண்றாரு? பண்ண முடியாது. அதுக்காக உங்களுக்கு எது சௌகரியமா இருக்குமோ, எப்படி சுலபமா உட்கார முடியுமோ, அதுதான் உங்களுக்கு தியான ஆசனம். ஆனா கால்கள் 2 கிராஸ் பண்ணிக்கணும். கைகள் 2 இந்த மாதிரி கோர்த்துக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தா போதும் மாஸ்டர். அதுதான் சுகமான ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னா நம்முடைய மூக்குக்குள் சஞ்சரிக்கும் இயல்பான இயற்கையான மென்மையான மூச்சு காற்றை கவனிக்கிறது தான் பிராணாயாமம். சகஜ பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடைபிடிங்க போதும். மீதி கிரியா பிரேஸ்டு பிராணாயாமங்கள் எதுவும் தேவையில்லை. இருக்கு கிரியாஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அது பண்ணணும் அப்படின்னா யாராலையும் முடியாது. இன்னைக்கு இருக்கும் நம்முடைய உடல் கண்டிஷன் பார்த்தா அதெல்லாம் பண்ண முடியாது மாஸ்டர்ஸ். அதுக்காக சகஜ பிராணாயாமம் நம்முடைய இயற்கையாக எப்படி நடக்குமோ சுவாச முறையை அதை கவனிச்சால் அதுதான் உங்களுக்கு பிராணாயாமம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும்? மூச்சு காற்று மீது கவனம் அந்த மாதிரி செலுத்தும் போது சித்த விருத்தி நிரோதக, அதாவது 5 பஞ்சேந்திரியங்களும் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சித்தம் மெமரிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், வெளியே வருவது. அந்த சித்த விருத்தி நிரோதம் என்றது ஸ்டார்ட் ஆகும். பிரத்யாகாரம், வெளியிலிருந்து இன்ஃபர்மேஷன் வரானே உள்ளிருந்து நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய எனர்ஜி எல்லாமே உள்முகமாகும். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு காட்சிகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு வருது. அதுதான் பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரண. தாரண அப்படின்னா 3ஆம் கண்ணு திறந்து மற்ற ஒரு உலகத்துடைய விஷயங்களாகட்டும், கடந்த கால விஷயங்களாகட்டும், எதிர்கால விஷயங்களாகட்டும் எல்லாமே நமக்கு புரிய வருது. தெய்வீக பார்வை என்பது வருது. திவ்ய திருஷ்டி என்பது வருது. அதுதான் தாரணா. தாரணா அப்படின்றது ஆன்மீக விஞ்ஞானத்தை நாம பெறுவது தான் தாரணா. அதுக்கப்புறம் தியானம். தியானம் என்றால் என்ன? தி பிளஸ் யானம். தி அப்படின்னா சூட்ச்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடி. தியானம் அப்படின்னா டிராவலிங். நம்ம தியானத்தில், அதாவது சகஜ பிராணாயாமத்திலிருந்து நம்ம வாங்குற அந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜியின் மூலம் நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்து அனைத்து உலகங்களும் இந்த படைப்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரும். அதுதான் தியானம். அந்த தியானத்தை பண்ணும்போது நம்முடைய கண்களின் மூலம் 80% எனர்ஜி வீணாக்காமல் கண்ணை மூடிக்கணும். கை கால் மூலமா 20% எனர்ஜி போகாம கிராஸ் பண்ணிக்கணும் கை கால். அப்படி இருக்கும்போது ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது 100% நடக்கும் மாஸ்டர்ஸ். அனைத்து விஷயங்களும், அனைத்து விஞ்ஞானமும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் சமாதி நிலை அப்படின்றது இயற்கையா வருது. நமக்கு எந்த கேள்வியும் வராத நேரத்துல நீங்க சமாதியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சமாதி நிலை எப்போ நம்ம பெறுவோமோ, எந்த கேள்விக்கும் பதில், அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கிட்ட பதில் இருந்தால், ஒரு வாட்டி நீங்க பகவத்கீதா படிச்சால் புரியுது, ஒரு வாட்டி பைபிள் படிச்சால் புரியுது, 2வது வாட்டி படிக்கிற வேண்டிய அவசியமே இல்லை மாஸ். அந்த மாதிரி சூட்ச்மமாக ஒரு புத்தகமாகட்டும், ஒரு சூழ்நிலையாகட்டும், ஒரு மனிதனாகட்டும் நீங்க படிக்க முடியும். அதுதான் சமாதி நிலை நீங்க அடைவதற்கு மார்க்கம். இந்த மாதிரி அனைத்து விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானம், தியானம், 3ஆம் கண் அனுபவங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாகும் போது இயற்கையா உங்களுக்கு தெரியுது என்னான்ட்டு. நியமங்கள், யமா, இது எல்லாமே என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அஹிம்சா, யமம்ல முதலாவது பாயிண்ட் அஹிம்சா. ஆமா, அஹிம்சா என்பது ஒரு மிக்க பெரிய தர்மம். அஹிம்சா தர்மம். எஸ், நாங்க யாருக்கும் ஹிம்சை பண்ண மாட்டோம். சத்தியம், எது உண்மையோ அது மட்டுமே பேசுறோம். எது பேசினாலும் அது சத்தியமா இருக்கும். இன்னைக்கு மழை வராது அப்படின்னா வராது. இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டாக்க ஆமா வருது அப்படின்னா அது எந்த மாதிரி வெதர் இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு வந்துடும் மழை. அந்த விதமாக சத்தியத்தை கடைபிடிப்பார். சத்தியத்தை மட்டுமே பேசுவாங்க. ஆஸ்தேயம், நான் ஸ்டீலிங், யார்கிட்டையும் எந்த பொருளும் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கக்கூடாது. நமக்கிட்ட இருக்கிறது மட்டும் நமக்கு தேவை அப்படின்ற விஷயம் நான் ஸ்டீலிங். அபரிக்கிரகம், நான் பொசசிவ்னஸ், அட்டாச்மெண்ட்டை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது வாழணும். பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது இருக்கக்கூடாது அப்படின்ற பொருள் கிடையாது. நிரந்தரம், எப்பவுமே சத்தியத்தில்
வாழ்க்கை என்பது வாழும்போது அதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மத்தில் பயணம் செய்கிறவர்கள் தான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் போது நியமங்கள் அப்படின்றது சுலபமா இருக்கும். நியமம் அப்படின்னு என்ன? டிசிப்ளின்ஸ். அதாவது சௌச்சம் அப்படின்னா கிளென்லினஸ். காலையில ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி குளிக்கிறோம். அது பிசிக்கல் கிளென்சிங், பிசிக்கல் கிளீன்லினஸ், மென்டல் ஹைஜீன், மைண்ட் கூட எப்பவுமே கிளீனா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சந்தோஷம். யார் கூட இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சரி, ஆனந்தமா இருக்கிறது நமக்கு இயல்பாகும். தபஸ். ஒரு விஷயம் செய்யும் போது மற்ற எண்ணங்கள் எல்லாமே இல்லாம ஒரே விஷயத்தின் மீது நம்முடைய மனம், சொல், செயல் இது மூணுமே ஃபோக்கஸ் ஆகும்போது நீங்க தபஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி தான் தானே எல்லாரும் செய்யறாரு பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே. சுவாத்தியாய புத்தகம் படிக்கிறோம். அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது நம்ம பற்றி நமக்கு நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த சென்ஸ், அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது இன்னும் ஆழமாக என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனோட வாழ்க்கை என்பது வாழ்வார்கள். இந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கை வாழும்போது உள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கிறார், வெளியும் ஒரு கடவுள் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள்மார்கள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தன்மை வரும்போது அதுதான் ஈஸ்வர பிரணிதானம். சோ ஒரு நேரத்தில் பதஞ்சலி அவர் சொன்னது யமம் நியமம் அப்படின்றது முதலாவது பாயிண்டா இருந்துச்சு. இப்போ முதல்ல தியானம் செய்யுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே அறிமுகமாகி உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறி ஒரு கடவுள்மார்களாக திரும்பி நீங்க வருவீங்க. இந்த 8 பாயிண்ட்கள் நாம கடைபிடித்தால் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, முதலாவது பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கிடைக்கும். 2வது பாயிண்ட் மை டியர் மாஸ்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் ஒரு அறிவியல் பூர்வமாக செய்யும் போது எவ்வளவு சயின்டிபிக்கா நீங்க யோசிக்கிறீங்களோ அவ்வளவு பயிற்சி என்பது சுலபமா இருக்கும், ஆழமா இருக்கும். அதுதான் அங்கே மாஸ்டரி என்பது கிடைக்கும். அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ். கடைசியாக மை டியர் காட்ஸ், இந்த மாதிரி தியானம் செய்யும் போது அனுபவங்கள் பெறும் போது அனைத்து உயிரினங்களுடன் ஒரு நண்பனாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள் தன்மையை பார்த்து நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையை தரிசித்து எல்லாமே நடக்கும். அதுதான் மை டியர் காட். இதுதான் பிரமிட் தியான சாஸ்திரம், பதஞ்சலி யோக சூத்திரங்கள். மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோரும் இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடித்து ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.